எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். ஏசா என்ற ஒருவனை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஏசா யாரு? ஈசாக்கின் மகன், யாக்கோபுடைய சகோதரன். இந்த ஈசாக்குடைய மகனாகிய ஏசா தான் ஆசீர்வாதத்திற்கு உரியவன். ஈசாக்கோட ஆசீர்வாதம் யாருக்கு? ஏசாவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஏசா யாரு அப்படின்னா, ஆசீர்வாதத்தையும் கடவுளுடைய அருளையும் இழந்து போனவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அவன் இழந்தான்? நல்ல கவனிங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை குறித்தும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுடைய அனுக்கிரகத்தை குறித்தும் அவனுக்கு அக்கறை இல்லை. பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்த பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்க பார்த்து அழுதான். அப்பா, உம்மிடத்தில் எனக்கு வேறு ஆசீர்வாதம் இல்லையான்னு சொல்லி அவன் அழுகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவன் அழுது புலம்பின பின்பும் அதை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை தேடுறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம பைபிள் படிக்கிறோம், திருப்பலியில பங்கெடுக்கிறோம், ஜெபமாலை ஜெபிக்கிறோம், நல்ல ஆண்டவரை தேடுவதில் அக்கறை உள்ள மக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறோம். ஆனா ஒரு கேள்வி கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற நன்மைத்தனங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாத்தையும் எதை செய்து விட்டாவது நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும்னு யாரும் நினைச்ச கூடாது, கற்பனை பண்ணவே கூடாது. அதனால தான் சொல்றார், உங்களுள் யாரும் ஏசாவை போல நீங்கள் இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு பக்க விளைவு ஒன்று இருக்கிறது. ஆமென். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நீங்க செய்யற செயலுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. உண்டா? சொல்லுங்க, உண்டா இல்லையா? மேல தூக்கி போடுற கல்லு திரும்ப எங்க வரும்? கீழே தான் வரும். நீ எதை செய்கிறையோ அதற்குரிய ஒரு பிரதிபலன் ஒன்று இருக்கிறது. நம்ம சொல்லுவோம், அழகா படிக்கிற இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஒரு சொல்லுவோம், டேய் நீ படிச்சா நல்லா இருப்ப, நீ ஒழுக்கமா இருந்தா நல்லா இருப்ப, நீ வாழ்க்கையில சரியா இருந்தா நல்லா இருப்ப. ஆனா அப்பா, நீ இஷ்டம் போல அலைந்தனா அதுக்குரிய விலைய ஒரு நாள் நீ கொடுத்துதான் ஆகணும் என்று நாம் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுகிறோம். அப்ப நமக்கு ஒண்ணு தெரியணும், நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு விளைவை, அதனுடைய ஒரு பலனை நாம் சந்தித்துதான் ஆகணும். இது நல்லவங்க கெட்டவங்க யாரா இருந்தாலும் அவர்களுக்குரிய பலன் அவர்களுக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது, அநீதி செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது, கடவுளுடைய அருளை அவன் இழக்கும் பொழுது அவன் 4 காரியங்களை சந்திக்கிறான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வேகமாய் நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ள வேண்டும், எழுதிக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு மாற்றத்தை தருகிற நாளாக ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
48ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாசியுங்கள். தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.